கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எதனால், ஏன் மகிமைப்படுத்தணுமா? அந்த சரீரம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. இன்னொரு மொழியாக இப்படி சொல்லுது, தேவனுக்குரியதான நம்முடைய உடலால் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு இன்னொரு மொழியாக்கத்திலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அப்போது நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய சரீரத்தின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சரீரத்தின் மூலம் எப்படி ஆண்டவர் மகிமைப்படுவார்? நம்முடைய ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்குது? அந்த ஆடை அலங்காரங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம சபைக்கு போகிறோம், ஆராதிக்க போகிறோம், நம்முடைய ஆடை அலங்காரங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் தான் அந்த ஆலயம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக சபைகளில் பார்த்தீங்க, ஏன் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை அறிஞ்சவங்க, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க, சின்ன பிள்ளையிலே இருந்து ஆண்டவரை பற்றி அறிஞ்சவங்க, இன்றைக்கி தன்னுடைய சரீரமாகிய சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க. தேவன் அதில் மகிமைப்படுவார் என்பது அவங்க தெரிஞ்சு தான் அப்படி பண்ணுறாங்களா, தெரிஞ்சு தான் உடுக்குறாங்களா, தெரிஞ்சு தான் தங்களை அலங்கரித்து கொள்கிறாங்களா, இல்லாட்ட தெரியாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய சரீரத்தினால ஆண்டவர் மகிமைப்படணும், துக்கப்படக்கூடாது. ஒர்ஷிப் பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க தான், ஊழியக்காரங்க ஒய்ஃப், ஊழியக்காரங்க அந்த அவங்களுடைய ஆடைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இல்லை, மகிமைப்படுத்துகிறதா இல்லை. சபைக்குள்ளே இருந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. சபைக்குள்ளே ஆண்டவர் ஊழியம் செஞ்ச காலத்தில் சபைக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெண்டுலேயும் என்ன வித்தியாசம்? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எங்கே போச்சு? ஆண்டவரை கனப்படுத்துறீங்களா? தன்னுடைய சரீரத்தின் மூலம் ஆண்டவரை கனப்படுத்துறீங்களா? வசனம் சொல்லுது, நீ உன் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்னு சொல்கிறாரு. நம்முடைய சரீரத்தின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம சுடிதார் போடுறோம், அந்த சுடிதார் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வர பேண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே போச்சு, அடுத்து அதுக்கு மேலே போகுது சுடிதார். அதையும் வாங்கி கிறிஸ்தவ பிள்ளைங்க நாங்களும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வராங்க. உலகத்துக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு என்ன வித்தியாசங்க? நம்ம அப்போ துணிகரமாக தானே ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தானே ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. இதில் உங்கள் ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுவாரா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எங்கே போச்சு? ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களா? எங்கெங்க போச்சு? உங்களை பார்த்து தானே மற்ற பிள்ளைங்களும் உங்களை பார்த்து தானே மாறுவாங்க. நீங்கள் சர்ச்சில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம், சர்ச்சில் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணலாம், சர்ச்சில் சில பிள்ளைங்களை கைட் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய சரீரத்தின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படணுங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பிள்ளைங்க கேட்கலாம். பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத பிள்ளைங்க உங்களை பிடிச்சி நல்லா அட்ராக்ட் பண்ணுற வார்த்தைகளை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி பிள்ளைங்களுக்கு உங்களை பிடிக்கலாம். பிள்ளைங்களுக்கு உங்களை பிடிக்கும்போது எல்லாத்தையும் பார்ப்பாங்கங்க. ஆண்டவர் அதில் மகிமைப்படுறாரா? உங்களுக்கு நிறைய தாளந்துகளை ஆண்டவர் தந்திருக்கலாம், உங்களுக்கு நிறைய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கலாம். அதை கொஞ்சம் பயபக்தியாக ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய சரீரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது நீ கண்ணாடியில் நின்று பார்க்க வேண்டாம், கொஞ்சம் யோசிங்க. நம்ம உடுக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸு ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து ட்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறீங்களே, அது வாங்கும்போது இந்த ட்ரெஸ்ஸு நம்ம உடுத்தும் போது ஆண்டவர் இதில் மகிமைப்படுவாரா, ஆண்டவர் இதில் பிரியப்படுவாரா, அப்படி கொஞ்சம் யோசித்து ட்ரெஸ் வாங்குங்க. எல்லாத்தையும் வாங்காதீங்க. ஃபேஷன் இதுதான் இப்போ ஃபேஷன், இதுதான் இப்போ ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு உங்களுக்கு அது தகுதியாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். நல்ல ட்ரெஸ் இருக்குங்க, நல்ல புது மாடல் நல்ல ட்ரெஸ் இருக்குது. அதெல்லாம் உடுக்காமல் எதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்க போகிறீங்க? அது ஆண்டவருக்கு பிரியப்படுமா? மற்ற மனுஷங்களுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்கள்கிட்ட இருக்குதா? ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களா? ஆண்டவர் பயபக்திக்குரியவருங்க, கனத்துக்குரியவர் ஆண்டவர். கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இன்னொரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஆடைகளை பற்றி சொன்னேன், ஆடை அலங்காரங்களை பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயம், நம்முடைய சரீரத்தில் வந்து டேட்டூஸ் பண்ணக்கூடாதுங்க, டேட்டூஸ் அடிக்கக்கூடாது. அதான் சொல்லுதில்ல, வசனம் சொல்லுது, செத்துவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக அப்படின்னு வசனம் சொல்லுது. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா, கிராமத்தில் இந்த இந்த இடத்துல வந்து அவங்க வந்து 3 புள்ளி வைப்பாங்க. இன்னும் சில காரியங்களை வந்து பண்ணுவாங்க, கிராமத்தில் பண்ணுவாங்க. அது அவங்க வந்து அறியாமையினால் பண்ணுவாங்க. இப்படி 3 புள்ளி வச்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு ஒரு அறியாமையினால் அவங்க அப்படி பண்ணுவாங்க. இப்போ அதை இப்போ உள்ள இந்த நாகரிக காலத்தில் வந்து அது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. கண்ட இடத்துலலாம் டேட்டூஸ் கொடுத்துறாங்க. வசனம் சொல்லுது, உங்கள் சரீரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கீறி கொள்ளாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. டேட்டூஸ் குத்தக்கூடாதுங்க. நம்முடைய சரீரம் வந்து ஆண்டவருக்குரியது, ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்தணும். கிறிஸ்தவ ஜனங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்ட இடத்துல நேம் எழுதுறது அப்படி பண்ணக்கூடாது. அடுத்து வசனம் சொல்லுது, உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. ஐப்ரோ த்ரெட் பண்ணுறது வந்து பாவங்க. வசனம் சொல்லுதுங்க, ஐப்ரோ த்ரெட் பண்ணுவது பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பெண்கள் தான் ஐப்ரோ த்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்களும் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஐப்ரோ த்ரெட் பண்ணுவது பாவம் வசனம் சொல்லுது. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அங்கங்கேயே கட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா பிறக்கும்போதே வந்து அவர் வந்து அப்படி பண்ணியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அழகாக தான் நம்மளை படைச்சி வச்சுருக்காரு. ஆண்டவர் படித்த சரீரத்தை வந்து அலங்கோலம் ஆக்காதீங்க. வசனம் சொல்லுது கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமல் இருப்பீர்களாக அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, இப்போ நம்ம வந்து கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து கிருபையின் காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாம் சரிதான். நம்ம வந்து கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லிக்கிட்டு புதிய இதெல்லாம் கை கொள்ளாண்டாம், பழைய ஏற்பாடை நீங்கள் கை கொள்ளாண்டாம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு அந்த பழைய ஏற்பாடை வந்து நமக்கு வந்து எழுதி தந்திருக்க மாட்டார். புதிய ஏற்பாடை மட்டும் நமக்கு எழுதி தந்திருப்பார். புதிய ஏற்பாடை மட்டும் நீங்கள் படித்தா போதும், பழைய ஏற்பாடெல்லாம் நீங்கள் வந்து அதன்படி கை கொள்ளாண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நமக்கு தந்திருக்கிறது வந்து 2ஐயும் ஆண்டவர் தந்திருக்காரு. பழைய ஏற்பாடையும் தந்திருக்காரு, புதிய ஏற்பாடையும் தந்திருக்காரு. 2ன் படி நம்ம நடக்கணும். 2மே வந்து ஒரு பக்தன் இவ்வாறு சொல்லுவான், 2மே வந்து 2 கண்கள் போன்றது அப்படின்னு சொல்லுவான். ஒரு கண்ணு கெட்டு போச்சுன்னா ஒரு கண்ணை கொண்டு ரொம்ப எல்லாம் பார்க்க முடியாது. இன்னொரு கண்ணு கெட்டு போச்சுன்னா இன்னொரு கண்ணை கொண்டு ரொம்ப பார்க்க முடியாது. 2 கண்ணுமே வந்து நல்லா சரியாக இருந்தால் தான் அது வந்து பார்க்கறதுக்கு எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு வந்து நல்லா இருக்கும். அதே போல் தான் 2மே வந்து நமக்கு வந்து தந்த பொக்கிஷம். இந்த வேதாகமும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்த பொக்கிஷம். அநேக தேசங்களுக்கு வந்து இன்னும் அவங்க சொந்த மொழியில் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதப்படலை. நமக்கு ஆண்டவர் கிருபையாக தந்திருக்காரு. இந்த வேத வசனங்களை தியானிங்க, ஆராய்ங்க. இன்னைக்கு தியானித்தபடி நம்முடைய சரீரமாகிய சரீரத்தின் மூலம் ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துவோம். ஆடை அலங்காரங்கள் மூலம் இன்னும் சில காரியங்கள் மூலம் ஆண்டவரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைங்க. நான் வசனம் அங்கே உபாகமத்தில் நம்ம பார்த்தது போல் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், துக்கப்படக்கூடாது. இன்றைக்கி வந்து சபைகளில் வந்து துக்கத்துக்கு எதுவான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. துணிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. துணிகரமாக ஃபுல் பீட்டில் ஏறுறாங்கங்க. முன்னாடியெல்லாம் ஃபுல் பீட்டில் ஏறுறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, யாருன்னு வேணாலும் ஃபுல் பீட்டில் ஏறலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தப்புங்க. வசனத்தை படிங்க, வசனத்தை நல்லா வாசிங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழுவோம். ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பார். எல்லாத்துக்கும் வந்து நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, மனம் திரும்புங்க. எப்போ ஆண்டோடைய வருகை இருக்கும்னு நமக்கு தெரியாது. எல்லாத்துலேயும் இந்த வசனத்தை வாசித்து ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம எல்லோரும் மனுஷங்க தான். ஒருவேளை இதில் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் வந்து இப்படி கொஞ்சம் குறைவாக இருக்கிறீங்க அப்படின்னா அது வசனத்தின் மூலம் நான் சொல்கிறேன், நீங்கள் மாறாதீங்க. வசனத்தை தியானிங்க, வசனத்தை வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும். ஆண்டவர் வந்து மாற்றங்கள் வரும். தியானிக்க ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்து பேசுவார். வாசிங்க, தியானிங்க.
அதன்படி தியானிக்கும் போது பேசும்போது அதை வந்து இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்காம உடனே கீழ்ப்படிங்க. கொஞ்சம் கீழ்ப்படிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அதை ஒப்புவிச்சு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாங்க. வசனம் சொல்லுதா, கீழ்ப்படி தான் மேல்படிக்கு ஒரு உயர்வுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அதனால உங்கள் சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.